அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலான் மாதம். குர்ஆனை அதிகமாக ஓதுவதின் காரணமாக நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு எழுத்து ஓதுவதனால குறைந்தது 10 நன்மைகள் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரே ஒரு ஆயத்து ஓதுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கவே நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் வழங்கக்கூடியவன். இன்னும் உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்று தருபவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புகாரி ஷெரீஃப்ல பதிவிடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனே ஓத தெரியாது அப்படின்னா கூட ஒரு சிறு முயற்சி எடுங்க. திக்கி திக்கி ஓதினாலும் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு 2 மடங்கு நன்மைகளை அல்லாஹு தாலா வழங்குகிறான். அதே போல இன்னும் நான் நல்லா சரளமா குர்ஆன் ஓத கத்துக்கணும், தஜ்வீதான முறையில குர்ஆன் ஓத கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸஸும் எடுக்கிறோம். அது இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தில் ஸ்பெஷலாக லுஹர் தொழுகைக்கு பிறகு 30வது ஜுஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்களும் நம்ம தெளிவான ஒரு தஜ்வீத் முறையில் ஓதுறோம். அதை கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. குர்ஆன் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக கற்றுக்கணும், முயற்சி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.